திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறீர். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீர். அடைத்ததின் காரணம் கூட நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடைத்ததின் காரணம் என்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர். ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்று அறிந்த போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர். ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூடன் என்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உள்ள நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் நாம் இந்த சங்கீதத்திலிருந்து சில வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றியை செலுத்துகிறேன், ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன், கனத்தை செலுத்துகிறேன். இந்த நாளிலே நம்ம ஜீவனோடு சுகத்தோடும் இருக்கிறதே தேவ கிருபை. அநேகருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை, சில ஐக்கியத்தை அருமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த வாரத்தில் இருந்தவங்க இந்த வாரத்தில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அதிகமான ஒரு வியாதி, கொள்ளை நோய் பற்றி கொண்டு இருக்கிறது. வேத வாக்கியத்தின்படி கொள்ளை நோய் கடைசி காலத்தில் பஞ்சங்களும் பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் வரும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருந்தார். அந்த கொள்ளை நோய் இப்போது எல்லா இடங்களிலும் பரவிக்கொண்டு எல்லா மனுஷரையும் பரிதவிக்க கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறபடியினால நமக்கு ஆண்டவர் கொடுத்த சில ஐக்கியம் இருக்கட்டும். கடந்த வாரத்தில் தியானித்த அந்த வசனத்தை மறுபடியும் நாம் இப்போ தியானிக்கிறோம். 1வது சங்கீதம் 3வது வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் காலத்தின் கனியை தந்து நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு. இந்த நீர்க்கால்கள் எங்கே இருக்கிறது? அந்த நீர்க்கால்கள் எங்கே நடப்படுறாங்க? நீர்க்கால்கள் எங்கே இருக்கிறது? நம்ம இருதயத்துக்குள்ளே, நம்ம சரீரத்துக்குள்ளே அந்த நீர்க்கால்கள் இருக்கிறது. இங்கேயே தான் நடப்படுகிறது. நம்ம இருதயத்துக்குள்ளே தான் அது நடப்படுகிறது. பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி நமக்கு சொல்லுது, நீர்க்கால்கள் அப்படின்னு சொன்னால் அது எங்கே இருந்து வருகிறது? யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்தில் நமக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். வேத வாக்கியம் சொல்கிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் ஓடும். இப்போ நீர்க்கால்கள் இங்கே தான் இருக்குது. நம்ம உள்ளத்திலிருந்து தான் அது ஓடுது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசமாக இருக்கிறவங்க, தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறவங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவங்க, ஆண்டவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நற்கிரிகளை செய்கிறவங்க, அவங்க உள்ளத்திலிருந்து என்ன ஓடுது? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுது. நதி ஓடும் அப்படின்னு கூட சொல்லலை, அங்கேருந்து தண்ணீர் ஓடும் அப்படின்னு கூட சொல்லலை. நதிகள் ஓடும், நிறைய நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இது என்னத்தை குறிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அல்லது தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனுடைய வார்த்தையை கேட்குறவங்களுக்கு அந்த சிலாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது சொல்லப்படுது. அவங்க இந்த வார்த்தையை, நீங்கள் சொல்கிற வார்த்தையை, ஒரு பரிசுத்தவான்கள் சொல்கிற வார்த்தையை, ஒரு நீதிமான் சொல்கிற வார்த்தையை
பாவிகள் கூட கேட்டு மனம் திரும்பி அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத சித்தரிக்கும்படியாக இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அநேகரை அவன் ரட்சிக்கத்தக்கதாக, அநேகருக்கு பாக்கியத்தை சிலாக்கியத்தை கொடுக்கிற ஒரு நல்ல சாட்சி பெற்றவனாக அவன் வாழுகிறவனாய் இருப்பான். 3வது வசனத்தில் நமக்கு அதுதான் சொல்லுது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்ன செய்தானோ அதெல்லாம் என்ன செய்யும்? அவனுக்கு வாய்க்கும் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்கிறது. எந்த காரியத்தை செய்தாலும், இன்னைக்கு எத்தனையோ காரியத்தில் நம்ம ஈடுபடுவோம். தொழிலில் இருப்போம், நல்ல வியாபாரத்தில் இருப்போம், நல்ல விவசாயத்தில் இருப்போம். எந்த காரியமே வாய்க்கலை. வேலை செய்கிறோம், வேலையில் ஒரு வருமானமும் இல்லை. இருக்கிற வருமானம் போதாமல் போகுது, பத்தலை. இதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் சொல்கிறாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி இந்த வாய்க்கிற தன்மை எப்படி இருக்கிறது பாருங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு பாக்கியம். ஒரு முறை ஒரு பக்தன் ஒரு விசுவாசியினுடைய ஒரு மகனுக்கு பெண் பார்க்கும்படி ஒருவரை அனுப்புகிறாங்க. அங்கே போய் அந்த பெண்ணையும் பார்த்தாச்சு. பெண்ணை பார்த்துட்டு அவர் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது பெண் வீட்டார் சொல்கிறாங்க, ஒரு 10 நாளாவது பெண் எங்கள் கூட இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் தடை பண்ணாதீங்க. கர்த்தர் அவருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்ன காரியங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும், எதை செய்தாலும் சரி, உங்களுக்கு அது வாய்க்கும். இந்த சங்கீதத்தில் நம்ம தியானிக்கிறது அதுதான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் என்ன காரியங்களை செய்தாலும் அது அவனுக்கு வாய்க்கும் என்று நமக்கு வேத வாக்கியம் சொல்கிறது. சங்கீதம் 1வது சங்கீதத்தில் நம்ம அதைத்தான் நம்ம தியானிக்கிறோம். 1வது சங்கீதம் 1வது 3 வசனங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இப்போ 4வது வசனத்தில் நமக்கு சொல்லுது, துன்மார்க்கரும் அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாது வாழ்கிறவங்க, இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், கர்த்தரை தேடாதவங்க, துன்மார்க்கமாக வாழ்கிறவங்க, பாவியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க, நல்ல சௌபாக்கியமாக இருக்கிறாங்க, நல்ல பங்களாவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற வசதி நமக்கு இல்லை அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு நிரந்தரமான வசதியே கிடையாது, பாக்கியமும் கிடையாது. இது இன்னைக்கு அழிஞ்சு போகும். மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி இயேசு சொன்னார், புல்லை போல பூக்கிறான். அது வெயில் ஏறின உடனே அது இருந்த இடம் தெரியாமல் உலர்ந்து போயிடுது. காற்று அடித்த உடனே அது அந்த இடத்துல இருந்து அப்படியே பறந்து போயிடுது. அது திருப்பி அந்த இடத்த அது நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு போயிடும். அதே போல தான் மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி இயேசு நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறவங்க எப்படி இருக்கிறாங்க? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல. அவன்கிட்ட இருந்து நற்கனிகள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லாத, எப்பவும் ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவருக்கு நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்றான், வாழ முடியும். அப்படி ஆண்டவர் ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுக்கிறார் பாருங்க. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நான் ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தை உண்டு பண்ணி அதுக்கு நல்ல களை கொத்தி கல்லெல்லாம் புறக்கி வெளியே போட்டு நல்ல தண்ணீர் பாய்ச்சி உரம் போட்டு அதை நல்லா வளரட்டும்னு சொல்லி வளர்த்தேன். நல்லா வளரட்டும்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன்? அதை நல்லபடியாக வளர்த்தேன். ஆனால் அது எனக்கு என்ன கனி கொடுத்தது? பாருங்க, கசப்பான கனியை கொடுத்தது என்று சொல்லி அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. 5வது அதிகாரத்தில் நமக்கு அதான் சொல்லுது. கசப்பான கனி எனக்கு கொடுத்தது, நான் எதிர்பார்க்காத ஒரு கசப்பை எனக்கு கொடுத்தது என்று சொல்லி அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. கசப்பு வாழ்க்கை அப்படி. இந்த அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், சேனைகளினுடைய கர்த்தர் திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அது 7வது வசனத்தில் சொல்லுது. 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் கல் புறக்கணுங்கிறாரு, கோபுரத்தையும் கட்டினன்றாரு,
தொட்டியும் ஆலையும் கட்டி முடித்தேன்னு சொல்கிறாரு. எல்லாம் முடிச்சுட்டு நல்ல பழங்களை தரும்னு சொல்லி, நற்குல திராட்சையை நமக்கு தரும்னு சொல்லி அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது கொடுத்ததோ கசப்பான கனி. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. அப்படித்தான் மனுஷன் வாழ்கிறாங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு, எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்தையும் பெற்று நம்ம அனுபவிக்க அவர் எல்லா காரியங்களையும் நமக்கு அனுகூலமான காரியங்களை கொடுத்துருக்கிறார். அந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததை விட்டுட்டு சுயமான ஒரு வழியில் போய் நான் இஷ்டப்படி வாழ்ந்து அந்த இளையகுமாரனை போல சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு பணத்தெல்லாம் சேர்த்துட்டு அவன் பாட்டில் வேறு தேசத்தில் போய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்தது மாதிரி இன்னைக்கு உள்ள சூழ்நிலை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இல்லை. அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்கள தான் இங்கே சொல்லுது 4வது வருஷம், துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். துன்மார்க்கனமாய் வாழ்கிறவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, இவன் எனக்கு நல்ல கனி கொடுப்பான், நல்லவைகளை செய்வான், நல்லவைகளே நமக்கு கிடைக்கும், நல்லவைகளை நான் அனுபவிக்க முடியும்னு சொல்லி நம்மளை படைத்த ஆண்டவர் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறார். நம்மளை படைச்சாரு, ஒரு மனுஷனாக படைச்சாரு, தேவ சாயலில் படைச்சாரு. அது எப்படி? அவருடைய சொந்த சுவாசத்தை, அவருக்குள்ளே இருந்த அந்த சுவாசத்தை நமக்கு ஊதினார். அது மூலமாக நமக்கு ஜீவனம் வந்தது. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கடைசியில் அவரை மறந்து நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னா அவர் எவ்வளவு துன்பப்படுவார். நீங்களே பாருங்கள், ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்று வளர்க்குறீங்க, அந்த பிள்ளை வளர்ந்து பின்னால் நமக்கு நல்லதை செய்வான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பையனை நல்ல செல்லம் கொடுத்து நல்ல காரியங்களெல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்து எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படி அவனை வளர்த்துட்றீங்க. நல்ல படிப்பு கொடுக்குறீங்க, நல்ல உடை எடுத்து கொடுக்குறீங்க, உனக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. அவன் வளர்ந்து பெரியவன் ஆனதுக்கப்புறம் அவன் இஷ்டம் போல் வாழ்ந்து உங்களை மறந்து போவான் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்? உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? உங்கள் இருதயத்தில் என்ன சிந்திப்பீங்க? அதைத்தான் ஆண்டவர் சிந்திக்கிறார். என் பிள்ளைகள் நல்லா வருவாங்க, என் பிள்ளைகளுக்கு நான் நன்மையை செஞ்சுருக்கிறேன், அவங்க இதிலிருந்து நமக்கு நன்மையான காரியங்களை செய்வாங்கன்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாரு. நல்ல கனிகளை கொடுப்பாங்கன்னு சொல்லி, நல்ல கனிகளை கொடுப்பாங்கன்னு சொல்லி. இங்கே வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? 7வது, சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. பாருங்க, அவர் நியாயத்துக்கு நியாயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருந்தார், கிடைக்கல. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் வாழ்கிறோம். அந்த வாழ்க்கை வேண்டாம். அது நீங்கள் வாழ்கிறது அந்த வாழ்க்கை இல்லை. எனக்குன்னு நீங்கள் வாழணும் அப்படின்னு சொன்னால் என் பிள்ளைகளாக வாழணும். உங்கள் பிள்ளை உங்களை விட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் பிராயம் வயது வந்த பிறகு எனக்கு எல்லாம் கிடைச்சிட்டு என்னால் முடியும்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு தைரியம் வந்த உடனே இனிமேல் எனக்கு இந்த தகப்பன் தேவையில்லை, இந்த தகப்பன் எனக்கு தேவையில்லை, என் இஷ்டம் போல் வாழ்ந்து நான் முன்னேறிடுவேன்னு சொல்லி அவன் உங்களை விட்டு பிரிஞ்சு போனான்னா உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? இப்படித்தான் தேவனாகிய கர்த்தருடைய இருதயம் இருந்தது. அவர் அப்போ தான் சொல்கிறாரு, இஸ்ரவேல் வம்சம் எனக்கு இப்படி துரோகம் பண்ணினாங்க, என் ஜனங்கள் எனக்கு துரோகம் பண்ணாங்க, அவங்கள நான் ரட்சித்தேன், அவங்களுக்காக நான் பண்ணாத ஒரு காரியமும் இல்லை, அவங்களுக்காக நான் செய்யாத ஒரு காரியம் இல்லை, நான் திராட்சை தோட்டக்காரர் செய்யாத எந்த வேலையும் அதற்கு இனி செய்யாமல் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது. 4வது வசனத்தில் நமக்கு அது சொல்லுது. 4வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் எல்லா வேலையும் செஞ்சேன், எனக்கு நல்ல ருசியுள்ள கனியை பழங்களை தரும் என்று நான் காத்திருந்தேன், அது கசப்பான கனியை கொடுத்தது. இந்த வாழ்க்கை தான் நமக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 58வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பாருங்க, என்ன அருமையா நமக்கு சொல்லப்படுறது பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். கர்த்தர் நித்தமும்
உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்தில், இன்னைக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு பணம் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ரோட்டில் ஏதோ நலத்திட்டம்னு சொல்லிட்டு யாராவது சாப்பாடு போட்டெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஓடி போய் வரிசையில் நின்று வாங்குறவங்க சட்டங்க எத்தனை பேர் இருக்காங்க. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். எந்த சாப்பாட்டுக்கும் குறை இல்லை. வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு சாப்பாடு இருக்குது. எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் கொடுத்த, நீ எனக்கு கசப்பான கனி கொடுக்குறேன். நம்ம வாழ்க்கையில் அவருக்குன்னு கனி கொடுக்கணும். அவர் விரும்புகிற கனியை கொடுக்கணும். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அதை நம்ம கொடுக்க நமக்கு ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கிறார். அதன்படி நம்ம செய்ய ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்வார். அந்த வசனத்தில் நமக்கு சொல்லுது, எலும்புகளை ஆக்குவார். ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எலும்பை கூட பலப்படுத்துவார்னு சொல்லுது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58:11 எலும்பை கூட அவர் என்ன செய்கிறாரு, ரொம்ப ஸ்ட்ராங் படுத்துறார். கீழே விழுந்தா கூட எலும்பு ஓடியாது. என்ன அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு வார்த்தை. நினமுள்ளதாக்குறார். அவருக்கு அதுக்கு பிறகுதான் சொல்கிறாரு, நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அப்படின்னு சொன்னால் எப்பவும் தண்ணிக்குள்ளே நிற்கிற செடி, அந்த மரம் எப்படி கனி கொடுக்கும், அந்த மரத்தில் இலைகள் எப்படி இருக்கும், எந்த நாளும் அந்த மரத்தில் கனியை புசிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை போல ஆக்குவார்னு சொல்லி வேதம் சொல்லுது. நாங்கள் மரத்தை சொல்லலை, உங்களையும் என்னையும் சொல்கிறார் ஆண்டவர். என் பிள்ளைகள் அதே போல் இருப்பாங்க. என் பிள்ளைகள் எப்பவும் எனக்கு கனி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. எப்பவும் கனி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. என்ன துதிக்கிற துதி அவங்க வாயில் எப்பவும் இருக்கும். துதி பாடலை பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரை தேடிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு தாங்க இது அர்த்தம். வற்றாத நீரூற்றை போலவும் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த பாக்கியம் நம்மகிட்ட இருந்து வற்றி போகாது. எப்பவும் கனி கொடுத்துக்கிட்டே இருப்போம். எப்பவும் ஆண்டவருக்கு நம்ம கனி கொடுத்துட்டு இருப்போம். மற்றவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது அந்த சுவிசேஷத்தை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளாருன்னா ஆண்டவர் திருப்தியான ஒரு கனியை புசிக்கிறார். யோசித்து பாருங்க. ஆண்டவர் திருப்தியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் எப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அப்போ உங்களை உற்று பார்ப்பார். எப்போ ஆண்டவர் உங்கள் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ அப்போ ஐயோ என் பிள்ளை எனக்காக எவ்வளவு செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களுக்கு இருக்கிற தரித்திர நிலைமையெல்லாம் ஓடி போயிருங்க. வேதம் நமக்கு சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி. நமக்கு ஐஸ்வர்யம் வேணும்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் ஐஸ்வர்யம் வரும். ஆசீர்வாதம் அப்படின்னாலே ஐஸ்வர்யம்தான். ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா எல்லாம் நமக்கு வந்துடும். இதில் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நிறைய பணம் வந்துட்டு ரொம்ப சௌரியமாக ரொம்ப சௌபாக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டா மட்டும் போதாதுங்க. நமக்குள்ளே என்ன ஐஸ்வர்யம் வேணும் தெரியுமா? நமக்குள்ளே நமக்கு விரும்புகிற ஐஸ்வர்யம் என்னென்னா சமாதானம். உள்ளத்துக்குள்ள சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இந்த 3 வேணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இருக்கிறது போல சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இந்த 3 நமக்குள்ளே இருந்தால் அதுதாங்க ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யம் தான் நமக்கு வேணும். இந்த ஐஸ்வர்யம் இருந்தால் எல்லாம் நமக்கு இருக்கும். இன்னொரு காரியம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் இருந்தால் தான் இது நமக்குள்ளே வரும். எல்லா ஆசீர்வாதமும் இருந்தால் தான் நமக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இது வரும். இல்லைன்னா வராது. ஒரு குறை இருந்தால் கூட நமக்குள்ளே மகிழ்ச்சி வராது, மன மகிழ்ச்சி வராது. இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது அல்லவா? இதெல்லாம் நமக்கு தரணும். நம்ம ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு கனி கொடுக்கும்போது மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு நடக்கும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த சங்கீதம் 1வது சங்கீதத்தில் நமக்கு இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது சங்கீதத்தில் 5வது வசனம், ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது. துன்மார்க்க நியாய தீர்ப்பில் இருக்கவே முடியாது.
துன்மார்க்கர் நியாயத்தீர்க்கும் போது, நியாயத்தீர்ப்பு அப்படி ஒன்று வருது, அந்த இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கும் போது அந்த இடத்துல அவன் துன்மார்க்கன் இருக்கவே முடியாது. பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிலை நிற்பதில்லை. ஒரு நீதிமான் சபை அப்படின்னு சொன்னால் என்ன, அது ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு முடிக்கிறேன். நீதிமான்களின் சபைனா ஆலயம். நீதிமான்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற ஆராதனை கூடம் நீதிமான்களின் சபை. அங்கே என்ன செய்ய மாட்டாங்க, அங்கே யார் இருக்க மாட்டா, பாவிகள் நிலைச்சிருக்க மாட்டாங்க. பாவம் செய்கிறவங்க அந்த ஆலயத்துக்கு வந்தாலும் உடனே ஓடி போயிடுவாங்க, அங்கே நிலைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஆலயத்துக்கு வந்துகிட்டு இருந்தவர் திடீர்னு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் பாவி, அங்கே நிலைச்சிருக்க மாட்டார். நம்ம நீதிமானாக இருக்கணும், அப்போ தான் ஆலயத்துக்குள்ளே நிலைச்சிருக்க முடியும். நம்ம ஆலயத்துக்குள்ளே நிலைச்சிருக்க, ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லை, கோயிலுக்கு போகாமல் வீட்டிலே தூங்குறோன்னா நம்ம பாவி. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பாவம் செய்கிற பாவியாக நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆண்டவர் விரும்புகிறார், அதை ஆண்டவர் நமக்கு தருவார். நிச்சயமாகவே அதை கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். ஆலயத்துக்கு போகிறவங்க வழியை அறிந்திருக்கிறார். ஆலயத்துக்கு தவறாமல் போகிறவங்களுடைய வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் தவறுவதில்லை, அதை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கருடைய வழி அழிஞ்சு போகும்னு சொல்லுது. ஆலயத்துக்கு போகலன்னா அவங்களுடைய வழி என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அது இல்லாமல் நமக்கு நன்மையான காரியங்களை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நானும் நம்புகிறேன். உங்களுக்கும் நான் அந்த ஆசியை வழங்குகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க, உமக்கு நன்றி. இந்த சங்கீதத்தை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் துதிக்க மகிமை செலுத்துகிறோம். கேட்ட யாவருக்கும் உமது கிருபை இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் நீதிமானாக்குக. பாவிகளாக துன்மார்க்கனாக நாங்கள் போய்விடாதபடிக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் யாவரும் நீதிமான்களாக இருக்க உதவி செய்யுங்க. உங்களுக்கே மகிமை செலுத்துகிறோம். சபையை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, ஒவ்வொரு சபையும் நடத்துகிற போதகர்மாரை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் தரித்திர நிலைமை வராதபடி எல்லா விசுவாசிகளும் நன்மையானதை காண ஆண்டவர் உதவி செய்யுங்க. உங்கள் கரங்களில் தருகிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தாங்க. ஒருவருக்கு கூட கர்த்தாவே இந்த காலத்தில் எந்த ஒரு நோயும் வியாதியும் பலவீனமும் வராதபடி எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் சிலுவையிலே சுமந்தபடியினால எங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடுங்க. நன்மையானதை தாங்க. உங்களுக்கே மகிமையும் கனத்தையும் துதியும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.